படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. உண்மையிலே செம்ம செம்ம வைப் ப்ரோ. படம் ஒரு மாதிரி எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு ப்ரோ. படம் சீரியஸாக வந்து நான் தனுஷ் ஃபேனாக சொல்லலை, உண்மையிலே எல்லா ஃபேன்ஸுக்குமே, அதாவது மியூச்சுவல் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக படம் ப்ரோ. ஆக்சுவலி யார் ஃபேன் கேளுங்களா? யார் ஃபேன்? சூர்யா ஃபேன் ப்ரோ. ஆனால் இந்த படம் பார்த்தோன்னே தனுஷ் ஆக்டிங் வேற லெவல். இப்போ இவன் யார் ஃபேன் கேளுங்களா? விஜய். தனுஷ் ஃபேன் தான். நாங்கள் தனுஷ் ஃபேன் தான். நாங்கள் வந்து சண்டை போட்டு கூப்பிட்டு வந்தோம். ஆமாம், சண்டை போட்டு நைட்லாம் தூங்காம ஒரு கரெக்டாக ஒரு நான் என்ன சொன்னேன், நான் வரமாட்டேன்னு. ஏன் ஒரு படத்தை ஒரு வாட்டி வந்து தியேட்டர்ல பாடுறா, நான் பார்த்தோன்னே இனிமேல் ஒரு படத்துக்கு வருவேன். அதுதான் ப்ரோ. இங்க வரமாட்டேன்னு அழுதவன் இப்ப வெளில வரமாட்டேன்னு அழுகுறான் ப்ரோ. ஆனா இன்னொரு வாட்டி பாக்கலாம், ஆனா நைட்டு போலாம், நான் படத்துக்கு இன்னொரு மதியானம் போலாம் அப்படின்றான் ப்ரோ. நீங்க இப்படி சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லன்றாங்க ப்ரோ. யார் சொன்னா ப்ரோ? இல்ல அதுதான் ஆக்சுவலி வந்து லேக் இல்ல படத்துல, ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த 3 ஹவர். ஆக்சுவலி அந்த 3 ஹவரே கம்மி நினைக்கிறேன் ப்ரோ. என்னன்னா அந்த இப்போ நார்மலா வந்து எந்த என்டர்டைனரா வராங்கல்ல, சும்மா சரக்கஸ்ட் இல்ல காலேஜ் கஸ்டஸ்ட் ஆளு கூட வரவங்களாம் கண்டிப்பா பிடிக்காது. நீ படம் பார்க்க ஒரு ஃபீல் குட்டா படம் பார்க்க மாட்டாங்க. ஏய் அப்படி சொல்லக்கூடாது. அதுவும் உண்மைதான். அதுவும் உண்மைதான். இருந்தாலும் படம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அப்ப நீ இல்ல படத்தை தான் பார்த்தோம். நாங்க படத்தை பார்த்தா ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மூவி லவரா வந்தா கண்டிப்பா படம் சூப்பரா இருக்கு. எல்லா ஆடியன்ஸ்க்குமே கண்டிப்பா பிடிக்கும். ஆக்சுவலி வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. உனக்கு இந்த ரோல் அவரு அதுல பின்னிட்டார். யாரு? நாகார்ஜுனா. ராஷ்மிகாங்க இந்த ரோல் ஓகே நல்லா பண்ணிட்டாங்க, சூப்பர். தலைவன் வந்து வாழ்ந்துதான் ப்ரோ ஒரு பர்ஃபார்மரா. அதுதான் சொல்றேன், ஒரு எமோஷனலா வந்து கனெக்ட் ஆச்சு. அது ஆக்சுவலி ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து தலைவனை காமிக்கல. எப்போ வருவார் ஃபோன்ல வந்து அந்த ஸ்னாப்ல அந்த சரி ஓகே ஸ்னாப் போடணும், தலைவன் போட்டோ போடணும்னு சொல்லிட்டு வச்சுனே இருக்கிறோம். ஃபோனே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. படம் வரல. தலைவனை வந்து காமிக்கிறாங்க. ஒரு மாதிரி ப்ரோ ரொம்ப செதட்டம் ப்ரோ. சத்தியமா ஒரு எப்படி ப்ரோ ஆக்ட் பண்ண முடியும்? எப்படி எனக்கு புரியவே இல்லை ப்ரோ. சீரியஸா வந்து இந்த மாசா காட்டுறேன் கெத்தா காட்டுறேன்லாம் ஓகே ப்ரோ, அவங்க ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கலாம். பட் ஆனால் இல்லை மாசு இல்லை கெத்து இல்லை. ஓப்பனிங் சீனே மாசு கெத்துலாம் இல்லை ப்ரோ. அழகா இருந்தார் ஒரு சாதாரண ப்ரோ. ஒரு மாதிரி அவ்வளோ கியூட்டா இருந்தார் ப்ரோ. சீரியஸா வந்து தலைவனை வந்து உள்ள பார்த்தோம் ப்ரோ. தலைவன் வந்தாரு. ஆனா முடிஞ்சிருந்தா வழக்கில விட்டு போய் தலைமை கட்டி பிடிச்சி ஒரு உமா குத்துருப்போம் ப்ரோ. சத்தியமா நான் ருக்மணில இருந்து ஓடுறோம் இன்டர்வல்ல. ஆக்சுவலி நாங்க இருந்தது ருக்மணி, அவர் இருந்தது ரோகிணி செல்வஸ்ரீ. போய் அந்த ஸ்கிரீன் போய் செக் பண்ணி பாருங்க, சீட் எல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருக்கான்னு பாருங்க. ஏன்னா யாரும் மேல ஏறி டமால் டிமால். ஏன்னா தலைவன் ஒரு அந்த தரிசனம் ப்ரோ, அவரை பார்த்ததே பெரிய விஷயம். சத்தியமா ரொம்ப ரொம்ப சூப்பரா மாதிரி லுக்ல இருக்காரு. இப்போ அந்த எமோஷனலாவும் ஃபேன்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு படம் பார்க்கும்போது என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஆடியோ லான்ச்சுக்கு நாங்கள் போயிருந்தோம். அழுதுட்டாரு, ஒரு எமோஷனலாக அழுதுட்டாரு. ஏன்னா இப்போ அவங்கவுங்க வந்து அவங்க விஷயத்துக்காக படம் நடிக்கணும். ஓகே இவருக்கு எவ்வளோ நெகட்டிவ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அவ்வளோ நெகட்டிவுமே என் ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு அந்த ஒரு வார்த்தை தான். எந்த ஹீரோ இப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ எனக்கு தெரியல, சொல்லியிருப்பாங்களோ மேபி, எனக்கு தெரியல. பட் ஆனால் தலைவன் வந்து எங்களுக்காக நடித்தார். படம் சூப்பராக இருக்குது உண்மையிலே. பிளாக் பஸ்டர். நெகட்டிவ் ரிவ்யூஸ் எதிர்பார்க்கலாம். பண்ணட்டும். ட்ரோல் பண்ணதான் படம் இன்னும் ஹிட் ஆகும். ட்ரோல் பண்ணட்டோன்றேன். ஒரு நதி ஓடினே இருக்கு, கல்ல தூக்கி எரிஞ்சிட்டே இருந்தா நதி நின்றுமா? போயினே தான் இருக்கும். தலைவன் போயிட்டே தான் இருப்பாப்புல. அவர் எங்க அடையணுமோ அங்க அடைஞ்சிட்டாரு. அவர் அங்கே தான் இருப்பாரு. அவர் அங்க வந்து எதை வச்சா பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா அவர் என்ன எட்டி வச்சுட்டு போங்கடா அந்த பக்கம் அப்படின்றாரு. அவ்வளவுதான். இந்த படம் பார்த்துட்டு நெகட்டிவ்ஸ், அதான் இந்த நெகட்டிவிட்டிலாம் ஸ்ப்ரெட் பண்றீங்களே, அவங்களாம் வந்து இந்த படத்து மூலியமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னடா சொல்ல வர்றாரு, எல்லாரும் சமம் எல்லாரையும் ஒரே அவ்வளவுதான் அப்படியே அமுச்சு விட்டுருவாரு. இந்த படம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றீங்களா, அவ்வளோ இந்த படம் பாருங்க, உங்களை அமுச்சு விட்டுருவாரு. அவர் வெறுப்பேற்றினீங்கன்னா பிச்சை தான் எடுக்கணும். அப்படி அந்த மாதிரி ஒரு மெசேஜ்ல சொல்லியிருக்காரு. நார்மலாக ஒரு இதுவா சொல்லலை. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். தலைவன் தான் இம்பார்ட்டன்ட். கொடுத்தாரு அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தாங்களா, அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஓகே ராஷ்மிகா டன். சேகர் கமலோட டைரக்ஷனாலே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சீரியஸ். நாகார்ஜுனா ராஷ்மிகா அப்படின ஒரு பெரிய ஆக்சுவலி போஸ்டர் வந்தபோது நாங்கள் எதிர்பார்க்கல படம் வந்து ஓகே எப்படி இருக்கும், என்ன ஸ்டோரி. போஸ்டர் வந்தப்பவே அந்த ஒரு சிவன் இவர் இருந்தார். ஃபர்ஸ்ட் போஸ்டர் அதான் விட்டாங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. விட்டபோது எப்படி இருக்கும் படம், ஓகே தலைவன் இந்த கெட்டப்பில் இருக்காரு, ஓகே படம் பிக்சர் வரும், அப்போ பர்ஃபார்மராக கண்டிப்பாக பிக்சர் வரும்னு தெரியும். வெயிட் பண்ணோம் 1 இயர் வெயிட் பண்ணோம். தெலுங்கு டச் லைட்டா இருக்கு. அப்படிலாம் இல்லை, அதான் சொல்கிறேன், மியூச்சுவல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். தெலுங்கு டச்லாம் எதுவுமே இல்லை.
சூப்பராக எடுத்திருக்காரு படம், அவ்வளோதான் சொல்ல முடியும். பயங்கரமாக எடுத்திருக்காரு. திருப்பதியை காமிச்சா தெலுங்கு டச்சா. அதுதான் சொல்கிறேன். திருப்பதி காமிச்சா ஏன் தமிழ் படத்தில் கூட தான் அத்தனை அவ்வளோ காட்டுவாங்க. திருப்பதியை பெருமாளேன்னு காமிப்பாங்க, கிரீடை வைப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க. கான்செப்டே எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, ஸோ தெலுங்கு டச்லாம் எதுவுமே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸ்க்குமே கனெக்ட் ஆகும். தலைவன் பண்ணிட்டாரு, மாஸ் பண்ணிட்டாரு. தலைவா லவ் யூ.